எனக்கும் இந்த வயசானவர்களுக்கும் ஆகவே செய்யாது. எல்லாருக்கும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் எல்லாம் சொல்லிக்கிட்டது. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்க போகிறீங்கன்னு தெரில. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னா, சும்மா டீ குடிக்கலான்ட்டு தான் வெளியே போய்ட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு இது கோவா வந்திருந்தான்ல 390ல், அவன் ஒரு காலேஜ் போய்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஊருக்கு வந்திருக்கான். ஸோ மீட் பண்ணலான்னு கூட்டான்னு சொல்லிட்டு அங்கே தான் போய்ட்டுருக்கேன். நல்லா சன்செட் ஆகிட்டுருக்கு. ஈவினிங் டைமில் தான் போகிறேன். பெட்ரோல் வேறு போடணும், ஒரு லோ ஃபியூல்னு காமிக்கி. மணி பார்த்திங்கன்னா 6 ஆக போகுது. இப்போ தான் நான் வெளியே கிளம்பியிருக்கேன். அவன் கூட்டது ஒரு 5 மணிக்கெலாம் போகிற மாதிரி கூட்டா. நான் போகிறத பாருங்கள் 6 மணிக்கு போகிறேன். ரொம்பலாம் இல்லை, நாங்கள் இங்கே இதில் பக்கத்தில் தான் ஹைவேக்கு போய்ட்டு இப்போ செம்மையாக ஒரு சன்செட் பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்டில் எவ்வளோ அழகாக சன்செட் ஆகிட்டுருக்குன்னு. கேமரா ஆங்கிள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரில, செக் பண்ணவும் இல்லை. என் பாட்டுக்கு எடுத்து மாட்டிட்டேன். அந்த ஞாபகமே இல்லை கேமரா ஆங்கிள் செக் பண்ணணுன்ட்டு. வா, எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இன்றைக்கி 390 ஓட்டி பார்ப்போம். சரியா, இந்த டோமினர் 4 நாள் ஓட்டியிருக்கேன்ல, டோமினருக்கும் அதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். ஓட்டத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா ரெண்டுமே ஒரே இன்ஜின் தான், பிராண்டு தான் வேறு. இது பஜாஜ், அது KTM. மற்றபடி இன்ஜின் பார்த்திங்கன்னா இன்ஜின் எல்லாமே ஒன்று தான். இதுவும் 373cc தான், அதுவும் 373cc தான். சேம் பஜாஜ் KTM தான். ஸோ நம்ம ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி பார்த்துட்டு அது என்னென்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை சொல்கிறேன். பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே உங்களை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. நம்ம பைக்கையும் 390 பாய்கிட்ட கொடுத்தாச்சு. நம்ம 390லே ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. 390 எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நோட் பண்ணது பவர் தான். ரெண்டுமே ஒரே இன்ஜின் தான். உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஒரே இன்ஜின் தான். இப்போ மாறி சொல்ல, ஒரே இன்ஜின் தான். என்னென்னா பவர் பயங்கரமாக இருக்குது இதில். ரா பவர்ன்ட்டு டோமினர் ஓட்டிட்டு இதை ஓட்டுறோம். எல்லோரும் ரா பவர்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க போல். அவ்வளோ இதாக இருக்குது. இதை ஓட்டிட்டு டோமினர் ஓட்டினா பவர் இல்லைன்ட்டும் பேசலாம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரீட் ரேஸ்க்கு, அந்த ரேஸ்க்கு அப்படி ரேஸ்க்குன்னு சொல்லலை, இது ஸ்ட்ரீட் பைக்கு, அது வந்து டூரிங் பைக் அப்படின்னு சொல்லி தான் வெளியிட்ருக்காங்க. லைட்டாக தான் த்ராட்டில் ஓப்பன் பண்ண இந்த எல்லா கியர்லையுமே அந்த ஒரு புஷ் இருக்குது. நம்மளை இப்படி பின்னாடி தள்ளுற அளவுக்கு இந்த பைக்கில் புஷ் இருக்குது, பவர் இருக்குது. என் பைக்கிலலாம் டோமினர்லலாம் இந்த இது எல்லா கியர்லையுமே நம்மளை பின்னாடி தள்ளும் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த புஷ் இருக்காது. ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியரோட இந்த புல் சரி. இந்த 390ல் தான் எந்த கியரை போட்டாலும் நம்மளை இப்படி பின்னாடி தள்ளுது. நான் எப்படி குறுக்க வரேன் பாருங்கள், சைக்கோ. அந்த பவர் தான். ரெண்டாவது நான் நோட் பண்ணுறது என்னதுன்னா பிரேக்கு பக்காவாக இருக்குது. டோமினரில் கண்டிப்பாக நீங்கள் நான் இல்லை, எந்த டோமினர் வச்சுருக்கவங்க கேட்டாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணது வந்து இது பிரேக்கிங் தான். எலெக்ஷன் வர்றதுனால பிடிக்கிறதுக்கு நிற்காங்க பாருங்கள். நம்மகிட்டலாம் பிடிச்சி ஒன்றும் 5 பைசாவுக்கு ப்ரோஜனம் இல்லை. பிரேக்கிங் தானே சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், நான் ரெண்டாவது இதில் நோட் பண்ணது பிரேக்கிங் தான். அப்படி ஷார்ப்பாக இருக்குது. என் பைக்கிலலாம் எப்படி நிற்கும்னா, ட்ரெயின் ஸ்லோவாக பிரேக் பிடிச்சி நிற்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் என் பைக்கில் ஃபீல் ஆகும். ஆனால் இதில் அப்படி இல்லை, நம்ம அக்யூரேட்டாக பிரேக் பிடிச்சி கரெக்டாக கண்ட்ரோலில் இருக்குது பிரேக்கு. ரெண்டாவது நோட் பண்ணுறது ரைடிங் பொசிஷன் தான். அது கொஞ்சம் இப்படி லாங்காக அப்ரைட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கிட்ட ஹேண்டில் பார் எல்லாமே கிட்டே இருந்து கொஞ்சம் கீழே பெண்டாகி அக்ரெசிவ் பொசிஷனில் இருக்குது. டோமினரில் அந்த அக்ரெசிவ் பொசிஷன் வராது. அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இப்படி நேராக இருந்து லாங் ட்ரைவ் போகுதுக்குன்னு சொல்லியாச்சு, அவ்வளோதான். லாங் ட்ரைவ் போகுதுக்குன்ட்டு ஏற்ற மாதிரி அதில் இருக்கும். 390 பற்றி வேறு என்ன சொல்லலாம். இது இந்த மிரர்லாம் டோமினரில் உள்ள மிரர் தான். வேறு என்னது இருக்குது, பவர் தான். KTMனாலே பவர் தான். பவரை பற்றி தான் இதில் KTMல பேசியே ஆகணும், வேறு ஒன்றும் இல்லை. மைலேஜ் வைஸ் பார்த்தா வந்து டோமினரோட இதான் அதிகமாக மைலேஜ் கொடுக்காது. எப்படின்னு எனக்கு தெரில, KTMல என்ன மேஜிக் பண்ணுறாங்கன்னு தெரில. எல்லோரும் KTMனா மைலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, உண்மை என்னென்னா, KTM வந்து டோமினரோட நல்லாவே மைலேஜ் கிடைக்கிது. Dominar 400 390 நல்லாவே மைலேஜ் கிடைக்கும். இந்த பைக்கில் தானே இது கோவா வந்திருந்தேன். அப்போ நான் இப்போ நோட் பண்ணேன் என்னென்னா, என் பைக் வந்து ஒன்லி 31க்கு மேலே என் பைக்கு கொடுக்கவே இல்லை.
ஆனால் இந்த பைக்கு 34.5 வேறு கொடுத்து. இந்த 34லாம் ஒரு பெரிய மைலேஜ்னு சொல்லிட்டு பேசுகிறேன் அப்படின்லாம் கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் அந்த பைக்குக்கு அவ்வளோ இது. எவ்வளோ கூலாக இருக்கார் பாருங்க லாரி டிரைவரு. எப்படி அந்த புல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. நான் டோமினரில் திருக்க மாதிரி தான் திருக்கினேன். ஆனால் இது இவ்வளோ புல் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக பின்னாடி தள்ளுது. சும்மா சின்ன பசங்களுக்குலாம் கேடிஎம் எடுத்துக்கிட்டு கூடங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். நானே இவ்வளோ நாள் ஓட்டிட்டு சும்மா இப்படி ராத்திரி கொடுக்க ஒரு செகண்ட் எனக்கு ரொம்ப பின்னாடி தள்ளிட்டு நான் உளுந்துருவேன் நினச்சேன். அவ்வளோக்குலாம் பின்னாடி தள்ளிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான். ஸோ யாராவது புதுசாக கேடிஎம் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுதே இப்படி தான். கேடிஎம்மில் வந்து எல்லாமே பவர் பயங்கரமாக அக்ரெசிவாக இருக்குமா. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம் இப்படி கீழோடி போகணுமா என்ன சொல்லிட்டு இருந்தேன். நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுதுல்ல கேடிஎம்மில். அது எப்படின்னா சும்மா எல்லோரும் எடுத்த உடனே ஃபஸ்ட்டே கேடிஎம்னு சொல்லிட்டு எடுத்துருந்தாங்களோ அதுக்குள்ளே பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஃபுல்லாக இது அந்த கேடிஎம் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எங்கேயாவது ஸ்பீடாக ஓட்டுறாங்க. ரேஷ் டிரைவ் பண்ணி கொண்டு போய் உள்ளது தான் கேடிஎம்மில் ஆக்சிடெண்ட் ஆகுனது. ஏன்னா கேடிஎம் இறங்கின புதுசில் இவ்வளோக்குள்ள அக்ரெசிவ் பைக் யாருமே இந்த ரேட்டில் கொடுக்கல. கேடிஎம் கொடுத்ததுனால எல்லாருக்கும் வாங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துன்ட்டு அதனால தான் ஆக்சிடெண்ட் பயங்கரமாக ஆகுனது. கேடிஎம் பிரேக்கு இந்த செக்மெண்ட்டில் பவர்ஃபுல் பிரேக் கரெக்டான பிரேக்குனால் கேடிஎம் பிரேக் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. என் பைக்கு நான் ஓட்டியிருக்கேன்ல உண்மையை சொல்லி ஆகணும். அது என் பைக்கில் என்ன நீட்டாக ஓட்டுறீங்க இந்த வயசான ஆள் வரேன். இந்த பவர் பார்க்க அப்படி கண்ட்ரோலாக இருக்குது. எல்லோரும் பவர் அதிகமாக இருந்தால் டேஞ்சர்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோக்குள்ள பவர் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்குள்ள நம்மளுக்கு வந்து இது கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். பவர் அதிகமாக நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குமே தவிர அந்த பயம் ஓட்ட தெரியாதவங்களுக்கு இருக்கும். பைக்கை நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு அந்த பவர் அதிகமாக ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் கிடைக்கும். ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த பைக்கை பற்றி. ஏடிஎம் போய்க்கு தான் வந்தோம். இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது ஐஎஸ் வர முன்னாடி. ஸோ நான் இதில் கட் பண்ணிடுறேன். பயப்புலைக்கு ஏடிஎம் மிஷினில் பைசா போடலான்னு வந்தோம். கடைசியில் இந்த மிஷினில் பைசா போட முடியல. பைசா எடுக்க மட்டும் தான் முடியும். அவ்வளோதான். 390 பற்றி எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் ஓட்டத்தில் நான் இன்ஜின் வைஸ் அதுன்னு டீட்டெயிலாக பேசலை. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு கேடிஎம்க்கு 390க்கும் டோமினர் BS4க்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுவும் BS4 தான் நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் BS4 தான். பிரேக்கு ஷார்ப்பாக இருக்குது. இந்த ரேட்டுக்கு ஏற்ற இது கரெக்டாக கொடுத்துருக்கு. அது டோமினரில் நிறைய காஸ்ட் கட்டிங் இருக்கும். இனி அடுத்த இதாக கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து பைசா போடலாம் சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். அதான் ஃப்ரெண்டில் போய்ட்டுருக்கான். ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் பைசா போட முடியுமான்ட்டு. இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நிப்பாட்டியிருக்கான். இந்த ஒரே இடத்த 2வது வாட்டி சுற்றிட்டுருக்கோம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லன்னா இந்த 390ல் இருக்க எனக்கு பிடிக்காத ஒன்று இந்த சீட்டு தான். இந்த ஏதோ மரக்கட்டை டேபிளுக்கு மேலே உட்கார்ந்த மாதிரி இருக்குது. ஆனால் டோமினர் சீட் வந்து அப்படி இருக்கா. டோமினரில் ஏதோ இதோட கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். லாங் டிரைவுக்குன்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட்டாக வச்சுருக்காங்க. இதில் சீட் ரொம்ப ஹார்டாக இருக்குது. அந்த ஒன்று தான் வச்சுருக்கவங்களுக்கு ஓட்ட பழகிருக்கும். புதுசாக எடுக்கிறவங்களுக்கும் நான் இந்த டோமினருக்கும் இந்த 390க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் பேசிகிட்ருக்கேன். கண்ட்ரோல் பயங்கரமாக இருக்குது. அழகாக இப்படி பூந்து போயிடலாம் போல். அவ்வளோ இருக்குது. வெயிட்டும் வெயிட் என் பைக்கோட இது எப்படியும் 30 கிலோ கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக கைக்குள்ளே இருக்குது பைக்கு.
இந்த பைக் எடுத்த உடனே இந்த பவரை ஒருக்கா ஃபீல் பண்ணிட்டாலே அப்புறம் இந்த திருக்கணுன்ட்டு தான் தோணிகிட்ருக்கு. அதுதான் டேஞ்சரான விஷயம். அவ்வளோதான். டோமினாருக்கும் 390க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் வேறு இருக்கலாம். ஆனால் எனக்கு டக்குன்னு ஃபீல் ஆகுனது இதுதான். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, இவ்வளோ தான். இனி இதில் ஒரு யூ-டர்ன் வேறு எடுக்கணும். யூ-டர்ன் இடத்துல பேரிகார்டு வச்சுருக்காங்க, கவனிக்கவே இல்லை. பேரலான்னு பார்த்தேன், பாஸ் லைட் போட்டான். சரி எதுக்கு ரொம்ப பார்த்தீங்களா அந்த புல் எப்படி இருக்குன்ட்டு? பயங்கரமாக இருக்கா அந்த புல். ஒரு நிமிஷம், கேமராவை ஆன் பண்ணா இல்லையான்னு தெரில. ஆனில் தான்ப்பா இருக்குது, தெய்வமே ஆனில் தான் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு டீ ஷாப்பு, ஒரு புதுசாக டீ கடை திறந்துருக்காங்க, அங்கே போகலான்ட்டு தான் இப்போ கிளம்பி வந்தோம். பைசா போட்டாச்சு. அவன் ஏதோ ஏடிஎம் இது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மணி ட்ரான்ஸ்ஃபரில், ஐயோ ரொம்ப விளையாடிட்டு இருக்கேன். சாயும் மணி போட்டுட்டு பைசா போட்டுட்டான். அதில் ஒரு சாயும் பைசா போட்டுட்டான். அதில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் கடை இருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டான். சரி நேராக டீ கடைக்கு போகலான்ட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக டீ கடைக்கு போகிறது தான் பிளானு. அதுக்கடையில் இந்த பைசா போட வேண்டியதுன்னு சொல்லிட்டு பைசா போட இங்கன்னு போட்டணும். இதில் ரொம்ப ஒன்றும் பெருசாக தெரில. அந்த 390 இது ரா பவர் அப்படியே தெரியுது. இதில் எனக்கு தெரிஞ்சு 44 பிஹெச்பின்னு நினைக்கிறேன். எனக்கு 40 பிஹெச்பி, இதில் 44 நினைக்கிறேன். அந்த 4 பிஹெச்பி அப்படி தனியாக தெரியுது. சன்செட் ஆகிட்டு இந்த புது டீ கடை வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் எங்கள் ஊர் காவல்கிணர் மார்க்கெட். பயங்கரமாக கூட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது, கூட்டமாக தான் இருக்கணும். இன்னைக்கு மார்க்கெட் கிடையாது, நாளைக்கு தானே மார்க்கெட் உண்டு. ஸோ நாளைக்கு தான் நல்லா கூட்டமாக இருக்கும். 390 யார் ஓட்டாலும் சரி, இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டு பைக்குன்னு அவங்கள கேட்டால் அவங்க தான் சொல்லுவாங்க. 390 யார் ஓட்டினாலும் சரி, அவங்களுக்கு 390 விட்டு அந்த செக்மெண்ட்டில் வேறு பைக்கு போகிறதுக்கே மனசு வராது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பைக் ஓட்டுறதுக்கு. ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அந்த சீட்டை தவிர. இந்த இடத்துலேருந்து வியூ பார்க்க சூப்பராக இருக்கும். வெளியூர்லேருந்து வர நிறைய பேர் இங்கே நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க அடிக்கடி. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நமக்கு இங்கே இருந்தோடனே இந்த இடம் எதுவுமே பெருசாக தெரில, பழக்கம் அங்கே இங்கேயும் இந்த ரோட்டில் போயிட்டு வந்தோடனே. புதுசாக வரவங்க எல்லாருமே இந்த ரோட்டில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவாங்க. இந்த ரோடு தான் ரொம்ப டேஞ்சர். எனக்கும் இந்த வயசானவர்களுக்கும் ஆகவே செய்யாது. ஆல்ரெடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு வயசான ஆட்களை வச்சு. ஸோ நம்ம புது டீ கடைக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த புது டீ கடை, நெடுஞ்சாலை NH 44. நமக்கு இந்த பைக்கு எக்ஸாஸ்ட்டு தான் வித்தியாசமாக இருக்குது பார்த்தியா? உனக்கு எக்ஸாஸ்ட்டு கொஞ்சம் பவராக இருந்த மாதிரி இருக்குது, எனக்கு அந்த பேஸ் அதிகமாக இருக்குது. ஓஹோ, ரெண்டு இதுவுமே LED தான், அது ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு வழியாக டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சுப்பா. மணி பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது, 8:21 ஆகுது. இவ்வளோ நேரம் யாராக இருந்து டீ குடிப்பாங்களான்னு சத்தியமாக தெரில. அப்படியே இருந்து எங்கள் பாட்டுக்கு இருந்து கதை பேசி 8:30 ஆகிட்டு கிளம்பியாச்சு. இவ்வளோதான். இப்போ அந்த பைக்கை ஓட்டிட்டு இந்த பைக்கை யாரும் ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்காங்க. அந்த பைக்கை ஓட்டிட்டு இந்த பைக்கை டக்குன்னு எடுத்தோடனே எனக்கு என்ன ஃபீல் ஆகுனா, கம்ஃபர்ட்டு. இந்த சீட்டில் உட்கார்ந்த உடனே அந்த ஏதோ சோஃபாவில் உட்கார்ந்த மாதிரி தெரியுது.
அப்படியே ஹேண்டில் பேரில் இருந்து அட்வென்ச்சர் பைக்கில் மேலே ஏறி இருக்க மாதிரி இதில் தெரியுது, ஃபீல் ஆகுது. அப்படி இல்லை, நான் சொல்கிறேன், எனக்கு தோணுதை நான் சொல்கிறேன். அந்த பவர் அப்படியே மைனஸ் ஆன மாதிரி தெரியுது. பவர் அப்படியே ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு. அந்த 3 bhp பெருசாக தெரியுது. அவ்வளோதான். பவர் லைட்டு 2 பேருக்குமே எல்இடி தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை, எல்லாமே எல்இடி தான் கைஸ். அதில் டிஎஃப்டி டிஸ்பிளே, இதில் நார்மல் டிஜிட்டல் டிஸ்பிளே, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஓகே தான். லாங் ரைடுக்கு எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஹசார்ட் லைட் ஆன் பண்ணியாச்சு. ஹசார்ட் லைட்டு எதுக்கு போடுவாங்கன்னா ஹைவேல இந்த இது விசிபிலிட்டிக்காண்டி தான். ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளுக்கு நம்ம விசிபிலிட்டி. ஐயோ என்னாச்சு? ஸோ சார். சூப்பர். நம்மளை பைசா கொண்டு போகிறான்னு நினச்சி மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 பைசா கூட கிடையாது பாக்கெட்டில். இந்த அசால் லைட்டை போட்டுட்டு ஓட்டினோன்னே நாங்கள் ஏதோ கார் தான் வருதுன்னு நினச்சிட்டு எங்களே மறைச்சிட்டோம். இது எதுக்கு மறைக்காங்கன்னா, இந்த எலெக்ஷன் டைமில் பைசா அதிகமாக கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு இருக்காங்க. எங்கிட்ட கையில் 5 பைசா கூட கிடையாது, 5 ரூபா கூட கிடையாது. எம்டி பாக்கெட்டோடு சுற்றிட்டு இருக்கோம். எங்களை மறைச்சி அவனுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும் போல். சரி, ஏதோ நமக்கு வீடியோவில் உப்பு உரைப்பு எதுவும் இல்லாமல் இருந்ததுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிட்டு, அது ஒரு சந்தோஷம். அவ்வளோதான்ப்பா, வீட்டுக்கு கிட்ட வந்தாச்சு. இனி இது சாய்க்கு பாய் சொல்ல நேரம். பாய் சாய். சாய் ஊரில் கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாம் இருட்டாக இருக்குது. நம்ம ஊரில் என்ன நிலமையில இருக்குன்னு தெரியலையே. கரண்ட் வந்துடும், பார்க்கலாம். ஏதோ கல்யாண வீடு போல் கூட்டமாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவை முடிக்கக்கூடிய நேரம் வந்துட்டு நானும் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஸோ இங்கே வீடியோவை முடிச்சுக்கிடலாம். பாய் காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டில் தட் பாய் ஃப்ரம் K7vlogs.